Hi, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க மட்டன் கீமா கபாப்ங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அது பண்றதுக்கு முதல்ல நாம அதுக்கான மசாலா நம்ம செஞ்சுக்கலாங்க. ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 1 இன்ச்சில் 2 வெள்ளைப்பூண்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்தி அதுவும் நாம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுவே தண்ணி விடும், மட்டனே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே அது வெந்து வந்துடும். தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது தாங்க கரெக்ட் சைஸு. இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒன்று ஒன்றா தட்டி நம்ம இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கிறோம். ஒரு பக்கம் மினிமம் 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வேகட்டுங்க. இப்போ இதை திருப்பி போட்டு அதே மாதிரி அடுத்த சைடும் 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் ஆகி நல்லா முருகி வந்திருக்கு. உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், வெளியில் 2 சைடு தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த சிம்பிளான மட்டன் கீமா கபாப் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.